ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி 18ங்க. 18க்கான பூஜைகளுக்கானது எல்லோரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் 9:30 மணிக்கெலாம் சாமி கும்பிடணுன்ட்டாங்க. சரின்ட்டு கடகடான்னு ஒரு டிஃபனை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஸ்டூ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடியாப்பம் ஸ்டூ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அந்த வெஜிடபிள் ஸ்டூவை வீடியோ எடுப்போமேன்னு எடுத்திருந்தேன். அதில் வந்து இஞ்சி தாளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து பே லீஃபும் வெந்தயமும் தாளித்த மாதிரி. இப்போ சந்தேகத்துக்கு போய் சேனலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா பட்டை கிராம்புலாம் தாளித்தாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி, எதுவுமே தாளிக்காமல் செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இஞ்சியை தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை போட்டு வதக்கிக்கிட்டேங்க. வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் 3ம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து இதில் சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு. பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக தாங்க போடணும். காரம் ரொம்ப இருக்க வேண்டியதில்லை இதுக்கு. இது கொஞ்சம் வந்து மைல்டாக, ஸ்டூங்கிறது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். காரமும் இருக்காது, அது ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். அதுக்காக பேருக்கு 2 பச்சை மிளகா தான் கீறி போட்டிருந்தேன். அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சிடணுங்க. 2வது பாலை வந்து இப்போ சேர்த்துறணும். சேர்த்துட்டு வெயிட்டை போட்டு வேக வச்சிட வேண்டியதான். இது வந்து தேங்காய் பாலில் வேகும்போது நல்ல ஒரு வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே வரும். தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் 2வது பால், ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுட்டு 2வது பாலை எடுத்து இதில் ஊற்றி வெயிட் போட்டு விட்றணுங்க. ஒரு விசில் வச்சா போதும். ஓப்பன் பாட்லேயுமே நம்ம வேக வைக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. வேக வச்சுட்டு அது வெயிட்டை போட்டு விட்டுட்டு அடுத்தது வந்து நான் இடியாப்பத்துக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேங்க. இடியாப்ப மாவு வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணினது. நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அரிசியை மிஷினில் எடுத்துகிட்டு போய் இடித்து, ஈர அரிசியாக இடித்து கொண்டு வந்து வேக வச்சு, அதை திரும்ப காய வச்சு சலித்து ரெடி பண்ணின இடியாப்ப மாவுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களாம் வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். கடையில் வாங்குகிற மாவை விட எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதில் புட்டும் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து அரிசி புட்டு செய்வோம்ல, அது இதில் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்ப மாவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு உப்பு போட்டு, கொதிக்கிற தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், எடுத்து ஊற்றி நல்லா கிண்டிட்டு புளிஞ்சோம்னா நல்லா நூலாக வருங்க. ரொம்ப நல்லா வரும். அதை வந்து புளிஞ்செல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த பாத்திரத்தில் அந்த உரல்லெல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதில் உள்ள மாவை எடுத்து என்ன பண்ணுவோம், உருட்டி வைப்போம். அப்போ என்ன பண்ண, தேங்காய் திருவல் இருக்கும்ல நம்ம கையில், அதில் ஒரு கொஞ்சமாக தொட்டு உருட்டி வச்சோம்னா அது ஒரு உருண்டை மாதிரி ஆகிடும். அந்த மாவை கூட வேஸ்ட் பண்ணுறதில்ல. என்னமோ அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒன்று தூக்கி போட்டால் கூட இந்த காலத்தில் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அப்போல்லாம் கைனி தொட்டியில் போட்டுருவாங்க. இப்போ எங்கே நம்ம அதில் ஒரு தேங்காய் திருவி உருட்டி வச்சோம்னா அது உருண்டை ஆகிடுதா. அதையும் வேஸ்ட் பண்ணாமல் புளிஞ்சி சும்மா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே வெந்த மாவு 2வது தடவை தண்ணி கொதிக்கிற தண்ணியிலையும் வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் தேவையில்லை. இப்போது வந்து 2வது பால் ஊற்றினேன் இல்லையா, அப்போது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் நான் ஸ்டூவுக்கு. அந்த பாலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்ற போகிறேன் நான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும், சின்ன பசங்களுக்கெலாம் செய்கிறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. எனக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இது 2வது பாலில் ஊற்றுறேன். ஏன்னா சமயத்தில் ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றிட்டோம்னா சமயத்தில் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் பால். கொதிக்கிற ஸ்டூவில் போய் கொதிக்கிற அந்த இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றினா சமயத்தில் அப்படி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு கார்ன்ஃப்ளவரோ ஒரு முந்திரியோ ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கடைசியாக அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு மொதல் தேங்காய் பாலை ஊற்றினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்ட்டும் திரிஞ்சு போகாமல் இருக்கும். சும்மா லைட்டாக கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் டக்குன்னு இறக்கிடலாம். நான் என்ன பண்ணேன், கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன். மொதல் தேங்காய் பால் ஊற்றின இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டூ ஆஃப் பண்ணிட்டேன். மல்லித்தலை போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அடுத்த மீதி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக. நிறையாலாம் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் சூப் மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் தேங்காய் பால் நிறையா ஊற்றுறதுனால கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு தான் இருக்கும். வயிற்று புண்ணு உள்ளவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு ஹெவியாக அல்சர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணேன், இதில் லைட்டாக மட்டும் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிட்டேன் நான். அதுவும் பட் சார் சொல்லியிருந்தார், போட்டது தெரியாமல் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டார். சரி அது பிடிக்குதோ என்னமோ வீட்டில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் பெப்பர் போட்டிருந்தேன். ஆனால் பெப்பர் போட்ட மாதிரியே தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் உள்ள கப்பில் உள்ளதையும் தூக்கி அதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா தானே இருக்குது. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுதோன்னு நினச்சேன். இது நல்லா ஸ்டூ ஒயிட்டாக இருக்குமா, பெப்பர் போட்டோன்னே கொஞ்சம் கலர் மாறுதோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி எந்த கலர்லாம் மாறலாம் இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எடுத்து அப்புறம் நான் மீதி எடுத்தேன்னே கப்பில் எடுத்தேன்னே சர்விங்க்காக அந்த இதையுமே அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சர்வ் பண்ணேங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. மாதிரி இடியாப்பமும் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க, மெதுவாக இருக்கும். வெந்து எடுத்தோம்னா நல்ல அப்படியே ஒரு மெத்துன்னு இருக்கும். வீட்டில் ரெடி பண்ண மாவு இல்லையா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு காலை டிஃபன். கடான்னு டிஃபனை செஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்து சாமி கும்பிட்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா அரிசி, பச்சை அரிசியை கொஞ்சம் கழுவிட்டு அதில் வந்து எள்ளை கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு, கொஞ்சம் பாசிப்பருப்பு அதையும் லேசாக வறுத்துட்டு போட்டு ஏலக்காய் தூள், அப்புறம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அதையும் சேர்த்துட்டு தேங்காய் துருவி போடுறது, காப்பரிசின்னு சொல்லுவோம். அதை ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சளை நனைச்சி அது ரெடி பண்ணி பழங்கள் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. அம்மா 9:30 மணிக்கெலாம் கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போய் தான் கும்பிட்டேன். அம்மாக்கிட்ட போய் தான் எங்கள் வீட்லேயும் வச்சு சாமி கும்பிட்டேன். ஆனால் அதுக்கு அம்மா வீட்டில் போய் அம்மாவோட சேர்ந்து கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்து கும்பிட்டோம். அப்போலாம் நாங்கள் ஆற்றுக்கு போவோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அன்னக்கூடையில் ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். போயிட்டு அப்போ அங்கெல்லாம் செஞ்சுட்டு ஆற்றங்கரையில் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அங்கே உள்ள எல்லா லேடிஸும் கயிறு கட்டிக்குவோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கட்டிக்குவோம். வீட்டுக்கு வரும்போது கையில் ஒரு பிடி அந்த அளவுக்கு கையில் மஞ்சள் கயிறு இருக்கும். எல்லோரும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வச்சுக்கிட்டு அவ்வளோ சுமங்கலிங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி பக்கத்தில் அம்மா இருக்கிறதுனால அம்மாவும் நானுமா கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 வருஷமாக அம்மா கூட தான் நான் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்குறேன். அம்மாக்கிட்ட போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவேன். வந்து எங்கள் வீட்லேயும் சாமியை கும்பிட்டுட்டு நான் எங்கள் வீட்லேயும் கயிறு கட்டிக்குவேன். நான் அம்மாவுக்கிட்ட கயிறு கட்டி விடுவேன். இதெல்லாம் நடக்கும். ரொம்ப இந்த வருஷமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி கும்பிட்டது. தேங்காய் பழம் உடச்சி அந்த போருக்கு தான் இப்போல்லாம் எங்கள் ஆற்றுக்கெல்லாம் இங்கே போகிறதுனால எல்லாம் இப்போ போருக்கிட்ட தான் கும்பிட்டுக்கிறது. அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் எனக்கு வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். பக்கத்தில் தான் வீடு, அதனால் உடனே கிளம்பி வந்துட்டேன். டிஃபன்லாம் கொடுத்துட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதையும் கொடுத்துட்டு வந்து அம்மா கட்டி விட்டாங்க கயிறு. நான் அம்மாவுக்கு கட்டுவேன், அம்மா எனக்கு கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்க இதில் பார்க்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் எல்லாருக்கும் கட்டி விடலாம். அந்த மாதிரி இந்த ஒரு நாள் மட்டும் பெரியவங்களுக்கும் நம்மளுமே கட்டி விடலாம். அப்படி தான் அங்கே ஆத்தங்கரையில் கட்டிக்குவோம் எல்லோரும். இந்த மாதிரி கட்டிட்டு அம்மா பிரசாதம் திருப்பி கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டேன். அப்புறம் மதியானம் லஞ்ச் வந்து தான் செஞ்சேன். கத்திரிக்காய் சாதம், பொடி நுணுக்கி போட்டு கத்திரிக்காய் சாதம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா. நேற்றுமே இதுதான் பண்ணியிருந்தேன், புலவு தான் பண்ணியிருந்தேன். இது வந்து பொடி நுணுக்கி போட்டு, இது வந்து கொஞ்சம் வடித்த சாதத்தில் செய்கிறது. சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த பொடியெல்லாம் நுணுக்கி போட்டு இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கும் ரைத்தா, மாம்பழம் பூஜைக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா, அதனால் அந்த மாம்பழமே இருந்துச்சு. அதோட சிம்பிளாக முடிச்சாச்சு. காலையில் அவசர அவசரமாக செஞ்சது, ஹெவியாக காலையில் நல்ல ஒரு ஹெவியான தேங்காய் பால் ஸ்டூ சாப்பிட்டதுனால சிம்பிளாக லஞ்சை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.